Hi folks, welcome to Ayisha's Aasha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஈஸி அண்ட் ஹெல்தி ரெசிபி மட்டும் இல்லாமல் அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோடையும் உங்களுக்கு ரெசிபி வேணுமா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு பேசிக்கான ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறது எப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் இதை நான் ஆற வச்சுட்டேன். ஆறின பாலில் இப்போ நான் கஸ்டர்ட் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் கொதிக்க வச்ச பாலில் டைரெக்டாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திங்கன்னா இது லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும், கெட்டி ஆயிரும். அதனால் நான் ஆறின பாலில் நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் கொதிக்க வச்ச பாலில் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணுன்னா கொஞ்சம் ஆறின பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடர் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துருக்கோம். மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இது மாதிரி கெட்டி ஆயிரும். உங்களுக்கு புட்டிங் மாதிரி வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் செமி லிக்விடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இல்லாட்டி மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ளெயின் கஸ்டர்ட் கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் ஆப்பிள் சாப் பண்ணதும் பொமக்ரானட்டும் சேர்த்துருக்கேன். வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட் சேர்த்துக்காதீங்க, இல்லாட்டி கஸ்டர்ட் ரொம்ப லிக்விட் ஆயிரும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இது ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு. நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் சில்லாகி செட் ஆகிற வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகலாம். கஸ்டர்ட் பவுடர் ஃபஸ்ட்டு ஆல்ஃபர்ட் பர்ன்றவர் 1837 இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சார். எதுக்குன்னா அவரோட ஒய்ஃப்க்கு ஒரு டெசர்ட் செஞ்சு கொடுக்கணும்னு யோசிச்சார். அவங்களோட ஒய்ஃப்க்கு எக்குன்னா அலர்ஜி. எக் இல்லாத ஒரு டெசர்ட் செய்யணும்னு யோசிக்கும் போது தான் இந்த கஸ்டர்டுன்ற ஒரு ஃபார்முலா அவருக்கு தோணுச்சு. என்னென்னா மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர், வெனிலா சுகர், அப்புறம் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர், இந்த 4 இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பர் ஆன ஒரு டெசர்ட் அவரோட ஒய்ஃப்க்கு செஞ்சு கொடுத்தாரு. அந்த டெசர்ட் தான் இப்போ நம்மளுக்கு கஸ்டர்டுன்ற இன்ஸ்டன்ட் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் இன்றைக்கி கஸ்டர்டுக்கான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இப்போ நம்ம கஸ்டர்ட் ரெடி ஆகிருக்கோம். வாங்க நம்ம போய் நம்ம கஸ்டர்டை என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபியும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் என்ன டேக் பண்ணுங்கள். பார்வையாளர்கள் சந்தாதாரர்களாக இணைவீர்கள் என்பதே ஆயிஷாவின் ஆஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.